நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவரை வரவேற்க திமுகவினர் உற்சாக ஏற்பாடுகளையும் சிறப்பான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்பதற்காக திமுகவினர் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள்? விவரங்கள். ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை திரும்புகிறார். ஸ்பெயினில் பல்வேறு முதலீடுகளை ஈர்த்த பின்னர் தற்பொழுது அவர் சென்னை திரும்புகிறார். தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை கட்டமைப்பில் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கான முதலீடுகளும் ஸ்பெயினில் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. மேட்ரிட் நகரில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு ரோகா நிறுவனம் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்திருந்தது. அதேபோன்று ஹப்பக்லாய்ட் நிறுவனம் 2500 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றது. இந்த சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஸ்பெயினிலிருந்து சென்னை திரும்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், முதலமைச்சரை வரவேற்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? திமுக தொண்டர்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாங்க? விவரங்கள். அரசுமுறை பயணமாக முதலீடுகளை ஈர்க்க ஸ்பெயின் நாட்டிற்கு சென்ற முதலமைச்சர் இன்று தமிழ்நாடு திரும்பியிருக்கின்றார். கடந்த 27ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அந்த நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையும் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கின்றன. இதையொட்டி 10 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை 8 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் திரும்பியிருக்கின்றார். முதலமைச்சரை வரவேற்பதற்காக உற்சாக ஏற்பாடுகள் என்பது திமுக சார்பிலும் அதே போல அரசு சார்பிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சென்னை வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரை வரவேற்க மூத்த அமைச்சர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, தாமோ அன்பரசன், சிவசங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் நேரடியாக விமான நிலையத்திற்கு வந்து அவருக்கு பூங்கொத்துக்களை வழங்கி புத்தகங்களை வழங்கி முதலமைச்சருக்கு வரவேற்பை அளிக்க இருக்கின்றார்கள். அரசு தரப்பிலும் அரசு தலைமைச் செயலர் அதே போல உயரதிகாரிகள் நேரடியாக விமான நிலையத்திற்கு வந்து முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்கின்றார்கள். இதன் தொடர்ந்து முதலமைச்சர் இந்த 10 நாட்கள் பயணத்தின் பொழுது ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் என்ன என்பது தொடர்பான ஒரு விரிவான விவரங்களை செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல விமான நிலையத்திலிருந்து அந்த பாதுகாப்பு முடித்துவிட்டு வெளியே வரக்கூடிய முதலமைச்சருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் முதலமைச்சரை வரவேற்பதற்காக உற்சாகமாக காத்திருக்கின்றார்கள். மேளங்கள், சண்டை மேளங்கள் முழங்க முதலமைச்சருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட இருக்கின்றது. முதலமைச்சர் வரக்கூடிய வழிநெடுகளும் முழுமையாக திமுக கொடிகள் அமைக்கப்பட்டு முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. முதல்வர்களின் முதல்வரே என அவரை வரவேற்கும் விதமாக பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வெளிநாடுகளில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு தமிழ்நாடு திரும்ப முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக பல்வேறு பதாகைகளை திமுக சார்பில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. நடைபாதையில் தொண்டர்கள் நிற்பதற்கென்று விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வழிநெடுகள் இருக்கின்றார்கள். இதே போல செல்லக்கூடிய பகுதியிலும் ஆங்காங்கே தொண்டர்கள் இன்று முதலமைச்சருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்க இருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் விரிவாக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. உற்சாகமாக வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார்கள். மேளங்கள் முழங்க அவருக்கு மலர்களை தூவி முதலமைச்சரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக அவருக்கு பூங்கொத்துக்களை வழங்கியும் புத்தகங்களை பரிசீலித்தும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார்கள். இன்று காலை 7 மணியிலிருந்து இந்த முதலமைச்சரை வரவேற்பதற்காக தொண்டர்கள் ஆங்காக நின்றிருக்கின்றார்கள். விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுப்பதற்காக போக்குவரத்து போலீசாரும் கிட்டத்தட்ட இந்த நுழைவாயில் பகுதியிலிருந்து இங்கிருந்து கிண்டி செல்லக்கூடிய பகுதி வரை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், ஸ்பெயின் நாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருந்தார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. தற்பொழுது எந்தெந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது? எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தமிழ்நாட்டிற்காக ஈர்க்கப்பட்டிருக்கின்றன? விவரங்கள்.
தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்ற முதலமைச்சர் தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக சென்னை விமான நிலையத்தின் பகுதியிலிருந்து வெளியே வர இருக்கிறார். அவருக்கு அமைச்சர்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுக்க இருக்கிறார்கள். 11 நாட்களுக்கு பிறகாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வர இருக்கிறார். சுமார் 5000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளை ஈர்த்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஸ்பெயின் நாட்டு தலைநகர் மேட்ரிட் நகரில் நடைபெற்ற ஸ்பெயின் தொழில் அமைப்புகள் மற்றும் ஸ்பெயின் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சாதகமான முதலீடு சூழல் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்தும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்துரைத்திருந்தார். அதே போல துறையினுடைய புதிய குழாய்கள் மற்றும் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்துவது, தொழிற்சாலையில் நிறுவிடுவதற்கும் ராணிப்பேட்டையில் பெருந்துறையில் செயல்பட்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். சரக்கு முனையங்கள் மற்றும் சரக்குகளை கையாளக்கூடிய பூங்காக்களை அமைப்பதற்கு உலகளவில் முன்னணி நிறுவனங்களுடன் கூட 2500 கோடி ரூபாய் அளவில் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்திருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது. இதே போல தூத்துக்குடி மற்றும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் தளவாட வசதிகள் அமைத்திட புரிந்துணர்வு ஒப்பந்தமும் ஸ்பெயின் நாட்டினுடைய எடிபன் நிறுவனத்துடன் சுமார் 540 கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சுமார் 5000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முன்பாக 11 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியிருக்கிறார். அன்புச்செல்வன், தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்பதற்காக திமுக தொண்டர்கள் சாலைகளில் குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள் முதலமைச்சரை வரவேற்பதற்காக? குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் பொழுதே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதன் காரணமாக முதலீடுகள் அதிக அளவு தமிழ்நாட்டிற்கு முதலீடு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள். குறிப்பாக அதற்கான ஏற்ற சூழல் தமிழகத்தில் நிலவக்கூடிய நிலையில் தான் இதற்கு முன்பாக ஜப்பான் மற்றும் துபாய் நாட்டினுடைய வெளிநாட்டு பயணங்களின் போது கூட முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்று வரக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு உட்பட மூத்த அமைச்சர்களும் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பதற்காக புத்தகங்கள் மற்றும் பொன்னாடை போர்த்தி வரவேற்கக்கூடிய வகையில் விமான நிலையத்தில் தற்போது அமைச்சர்கள் அனைவரும் தந்திருக்கிறார்கள். அதே போல தொண்டரும் கூட அவர்களுக்கு முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக செந்தமேள முழக்கத்துடன் அதே போன்று பதாகைகளை வைத்துக் கொண்டு முதலமைச்சருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக விமான நிலையத்தினுடைய சாலைகளின் இருபுறங்களும் கூட தொண்டர்கள் அவருடைய வரவேற்பு கொடுப்பதற்கு நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமான நிலையத்தினுடைய உட்பகுதியிலிருந்து வெளிப்புறத்திற்கு வர இருக்கிறார். அவருக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அதே நிர்வாகிகள் உட்பட தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலானது சென்னை விமான நிலைய பகுதியில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அன்புச்செல்வன், ஸ்பெயினில் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, எந்தெந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது என்பது போன்ற விவரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பில் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடும்போது செய்திக்குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதில் எந்தெந்த நிறுவனத்துடன் எது சார்ந்த முதலீடுகள் ஈர்ப்பதற்கான புரிந்துணர்வுகள் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, அதில் வேலை வாய்ப்புகள் எவ்வாறு உருவாகும் என்பது குறித்த செய்திக்குறிப்புகள் என்பதும் கூட வெளிநாட்டு பயணத்தின் போது அங்கிருக்கும் பொழுதே அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. அதில் சுமார் ஒரு 5000 கோடி ரூபாய் அளவிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆக எந்தெந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு போடப்பட்டிருக்கிறது, இவை எந்தெந்த தொழில் நிறுவனங்கள், இப்போ குறிப்பாக சாலை கட்டமைப்பு மற்றும் தளவாடங்கள் அமைப்பது உட்பட பல்வேறு துறை சார்ந்த அளவிலான முதலீடுகள் இருப்பதன் காரணமாக விரிவாக செய்தியாளர் சந்திப்பின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த முதலீடுகள் தொடர்பான முழு விவரங்களையும் தெரிவித்து எவ்வளவு கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வேலை வாய்ப்பு மற்றும் எவ்வாறான இது செய்யப்பட்டிருக்கிறது என்பது அனைத்தும் தெரிய வரும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது விமான நிலையத்தினுடைய நடைமுறைகள் அனைத்தும் முடித்துக் கொண்டு வர இருக்கிறார். இந்த நிலையில் வரக்கூடிய முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக அமைச்சர்கள் வரிசையை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, அதே போன்ற மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு உட்பட அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்கள், மேயர் உட்பட வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஸ்பெயின் 11 நாள் அரசு நேர பயணம் முடித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தற்போது அமைச்சர்கள் புத்தகங்கள் வழங்கி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடியதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஏற்றுக் கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவருக்கு வரவேற்பு கொடுத்து குங்குமத்து கொடுத்திருக்கிறார்.
இதைத் தொடர்ந்து அமைச்சர்களும் புத்தகங்களை வழங்கி பொன்னாடை வழங்கியும் கூட தங்களது வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சென்னை விமான நிலையத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11 நாட்கள் அரசு முறை பயணமாக சென்று சுமார் 5000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளை ஈர்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தமிழகம் திரும்பியிருக்கிறார். அவருக்கு உற்சாகமான வரவேற்பை அமைச்சர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வழிநெடுக தொண்டர்களும் கொடுப்பதற்காக விமான நிலையத்தினுடைய வெளிப்புறங்களில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 27ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டிற்கு 11 நாட்கள் அரசு பயணமாக சென்றதற்கு பின்பு தற்போது முதல்களை ஈர்த்து தமிழகம் திரும்பியிருக்கிறார். அவருக்கு உற்சாகமான வரவேற்பை அமைச்சர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்கள் மற்றும் பொன்னாடைகளை வழங்கி இந்த வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது 11 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்றதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாருடனெல்லாம் போடப்பட்டிருக்கிறது, எந்தெந்த துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு கோடி ரூபாய்க்கு போடப்பட்டிருக்கிறது, இதனால் தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பது குறித்ததற்கான ஒரு விரிவான செய்தி குறிப்பு தகவல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்க இருக்கிறார். தற்போது 11 நாட்கள் அரசு முறை பயணமான சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் தொடர்ந்து வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே திரண்டிருந்து ஒரு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பதை நாம் சென்னை விமான நிலையத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்திற்கு வெளிப்புறத்திற்கு வந்ததற்கு பின்பாக தொண்டர்களும் வரவேற்பு கொடுக்கக்கூடிய வகையில் தென்னமேளம் முழங்க அங்கு தொண்டர்களும் அதிக அளவில் திரண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பக்கூடிய முதலமைச்சர் அரசு முறை பயணமாக சென்று பல்வேறு பலாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தொடர்ந்து ஈர்த்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறான பயணங்கள் என்பது முதலீடுக்கான ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருப்பதை வெளிப்படுத்தும் விதமாகும். நடந்து முடிந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் கூட இதற்கு முன்பாக சென்ற ஜப்பான் மற்றும் துபாய் போன்ற வெளிநாட்டு பயணங்களின் போதே பேசி வந்த நிறுவனங்கள் அனைத்துமே முதலீட்டாளர்கள் மாநாட்டின் பொழுது தங்களுடைய முதலீடுகளை செய்வதற்காக முன்வந்ததையும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் உலக முதலீட்டாளர் மாநாடு முடிவடைந்த நிலையில் கூட 11 நாட்கள் அரசு முறை பயணமாக ஸ்பெயின் சென்றிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அங்கும் தொடர்ந்து முதலீட்டாளர் மாநாடு நடத்தி முதலீடுகளை ஈர்த்து தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் தான் உற்சாகமான வரவேற்பை அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சென்னை விமான நிலையத்தில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து அங்கு இருந்த முதலீடுகள் மற்றும் நிறுவனங்கள் உள்ளிட்ட தகவல்களை விரிவாக தெரிவிக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து தொண்டர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பதற்காக நீண்ட வரிசையில் சென்னை விமான நிலையத்திற்கு முன்பாக காத்திருக்கிறார்கள். அவர்கள் வரவேற்பை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லம் செல்ல இருக்கிறார். இந்த நிலையில் தான் தொடர்ந்து அமைச்சர்களுடைய வரவேற்புக்கு பின்பாக செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயணங்கள் சென்றிருந்தாலும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவே பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் தொடர்ந்து பேசி வருவதும், அதே போன்ற உயர் அதிகாரிகளும் தொழில்துறை அமைச்சரும் கூட வெளிநாட்டுக்கு சென்று இதற்கு முன்பாக தமிழகத்தில் எவ்வாறான சூழல் இருந்திருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான தொழிற்சாலைகளை கொண்டு வருவதும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முனைப்புடன் தான் தொடர்ந்து இந்த வெளிநாட்டு பயணங்கள் அமைந்து கொண்டிருப்பதையும் இதற்கு முன்பாகவும் தற்போது இருக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் ஸ்பெயின் நாட்டிற்கு 11 நாட்கள் அரசு பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றிருந்தார். உலக முதலீட்டாளர் மாநாடுகள் நடைபெற்று முடிந்த நிலையிலேயே அவர் சென்று சுமார் 5000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்த்திருப்பதோடு தளவாடங்கள், சாலை கட்டமைப்பு உட்பட பல்வேறு துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட மிக முக்கியமான நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டுவிட்டதற்கு பின்பாகவே தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு அமைச்சர்கள் பூங்கத்துகள், புத்தகங்கள் வழங்கி ஒரு உற்சாகமான வரவேற்பை வழங்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து இந்த 11 நாட்களின் போது ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு கோடி ரூபாய்க்கு போடப்பட்டிருக்கிறது விரிவாக தெரிவிக்க இருக்கிறார். தற்போது செய்தியாளரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் விரிவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களை எடுத்துரைக்க இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 11 நாட்கள் அரசு பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கு வந்திருக்கிறார். தற்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அன்புச்செல்வன், முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்க சாலையின் இருபுறமும் திமுக தொண்டர்கள் குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால போக்குவரத்து நெரிசல் அங்கு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு?
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.